ஒரு திரைப்படத்தினுடைய விளம்பரம் ஒரு விமானத்தினுடைய முழு பகுதியிலும் இடம்பெற்றது எதுக்குன்னா இந்த கபாலிக்கு தான். கபாலி டீசர் ரிலீஸ் ஆகுது, யூடியூப் கிராஷ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா அந்த பார்வையாளர்களுடைய மோதலால் எத்தனை லட்சம் பேர் எடுத்த எடுப்பில் பார்க்குறாங்கன்றதே கணக்கிட முடியாத அளவுக்கு ஜாம் ஆகிடுச்சு. இந்த சினிமா உலகம் என்ன பண்ணுச்சுன்னா அமைதியாக வேடிக்கை பார்த்துருந்துச்சு. ஏன்னா ஒன்றும் அவர் பண்ணுற ஒவ்வொன்றும் பிரமிக்க வைக்குது. இந்த பிரமிப்பை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. மலேசியா, சிங்கப்பூரில் அது வரைக்கும் எந்த இந்திய படத்துக்கும் கிடைக்காத பெரிய வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைச்சிது. ஒரு மிகப்பெரிய தொகை, அது சொல்லக்கூடாது, அதனால் ஒரு மிகப்பெரிய தொகைக்கான செக் அவருக்கு அந்த 3வது நாள் அனுப்பியிருக்காங்க. எங்கே இருந்துன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்குது. இதான்பா படத்தோட முதல் நாள் வசூல். அங்கே இவனுங்க ஒன்றுமே தெரியாமல் வளர்றாங்க பாருங்க. தன்னுடைய கருத்து பல இடத்துக்கும் பெருசா போய் சேர்றதுக்கு இந்த நட்சத்திர அந்தஸ்தை அவர் பயன்படுத்திக்கிட்டார் ரஞ்சித். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். ரஜினி 50 பட வரிசையில் இந்த முறை கபாலி படத்தின் ரிலீஸ் மற்றும் அதன் வெற்றிகள் குறித்து பேசுவதற்காக இங்கே பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் முத்தன். கடந்த வீடியோவில் கபாலியோட மேக்கிங் அது ஒரு விஷயம். அப்புறம் தானு சொல்லுவாரு, ஆமா ரஜினிக்குன்னு நான் படம் பண்ணேன்னா அது தரையில நடக்காது, அதோட ஆரம்பம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாரு. அந்த ரிலீஸ் அதையெல்லாம் எப்படி அவர் பண்ணாரு பிரம்மாண்டமா? இல்ல, அவர் சொன்னதை செய்யறவர் தானு சார் எப்பவுமே. அப்போ அவர் சொன்னது எப்போ, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னார். நான் ரஜினிக்கு படம் பண்ணால் அந்த இது தரையில் நடக்காது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை அவர் நடத்தி காட்டினார் இந்த கபாலிக்கு. என்னென்னா உலகத்திலேயே 2வது முறையாக ஒரு திரைப்படத்தினுடைய விளம்பரம் ஒரு விமானத்தினுடைய முழு பகுதியிலும் இடம்பெற்றது எதுக்குன்னா இந்த கபாலிக்கு தான். அதுக்கு முன்னே ஒரு ஹாலிவுட் படத்துக்கு அதை பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு இந்த 100 ஆண்டு சினிமா சரித்திரத்தில் ஒரு தமிழ் படத்தினுடைய அந்த போஸ்டர், தமிழ் படத்தினுடைய வடிவமைப்பு, குறிப்பாக அந்த படத்தினுடைய ஹீரோ ஒரு ஆகாய விமானத்தில் இடம்பெற்றதுன்னா அது இந்த கபாலிக்கு தான். அதை செஞ்ச பெருமை கலைப்புலி தானு அவர்களுக்கு சேரும். எல்லாருமே அசந்துட்டாங்க. அந்த விமானம் சென்னையில், அதாவது ஏர் ஏசியா நிறுவனத்தினுடைய விமானம் இது சென்னையில் அந்த விமான அந்த பணிமனை இருக்கு இல்லையா, அங்கே தயாராகி அந்த விமானம் வெளியே வர்ற ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சிலிர்ப்பு வந்தது பார்க்கறதுக்கு. இப்போ எல்லாரும் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களே, மெய் சிலிர்க்கிறது, கூஸ் பம்ப்ஸ்ன்றாங்கல்ல, அது மாதிரி அதை உணர முடிஞ்சது. அதை உண்மையிலே அதை உணர முடிஞ்சது. தானு சார் அந்த சொன்னதை மனசுக்குள்ளேயே வச்சிருந்து அன்னைக்கு செஞ்சு காட்டினார். அதே போல் நான் முன்னே சொல்லுங்கள், இந்த டீசர் அப்படிங்கிற கல்ச்சர் இப்போல்லாம் இந்த நடிகரோட டீசர் 100 கோடி போயிடுச்சு, அப்பளோ போச்சு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் அன்னைக்கு யூடியூப் வரலாற்றுலேயே கபாலி டீசர் ரிலீஸ் ஆகுது, யூடியூப் கிராஷ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அது தானு சாரே சொல்லியிருப்பார், இணையதளம் முடங்கிருச்சு, யூடியூபே முடங்கிருச்சு. ஏன்னா அந்த பார்வையாளர்களுடைய மோதலால் எத்தனை லட்சம் பேர் எடுத்த எடுப்பில் பார்க்குறாங்கன்றதே கணக்கிட முடியாத அளவுக்கு ஜாம் ஆகிடுச்சு அந்த யூடியூப் பக்கமே. அதன் பிறகு அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு நாளில் இத்தனை மில்லியன் அப்படின்ற அந்த இலக்கை முதலாக நிர்ணயிச்சதுன்னா அந்த கபாலி திரைப்படம் தான். தமிழ் சினிமான்னு இல்லை, இந்திய சினிமாவில் எந்த படத்தோட டீசரும் அந்த மாதிரி ஒரு வேகத்தில் பார்வையாளர்கள் பார்க்கப்படவில்லை அப்படிங்கிற பெருமை இந்த கபாலிக்கு இருந்தது. அவ்வளோ பேர் பார்த்தாங்க அந்த டீசரை. அதே போல் படத்தினுடைய பாடல்கள், அந்த பாடல்களுக்கு கிடைச்ச வரவேற்பு, அதுலேயும் குறிப்பாக அந்த கபாலிக்கோட ஒரு தீம் சாங் மாதிரி இருக்கும், அது மிகப்பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு கிடைச்சிது. அதில் ரஜினிகாந்த் பேசுகிற மாதிரி சில வசனங்கள் கூட வந்திருக்கும். பாடல்கள் ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அதே போல் படத்திற்கான அந்த விளம்பரம் இதுவரை எந்த தமிழ் படத்துக்கும் இல்லாத அளவுக்கு கலைப்புலி தானு அவர்கள் ஒரு புதிய வீச்சில் அதை கொண்டு போனார். இந்த சினிமா உலகம் என்ன பண்ணுச்சுன்னா அமைதியாக வேடிக்கை பார்த்துருந்துச்சு. ஏன்னா ஒன்றும் அவர் பண்ணுற ஒவ்வொன்றும் பிரமிக்க வைக்குது. இந்த பிரமிப்பை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நானும் நண்பர்கள் வி.கே. சுந்தர், ரவிசங்கர், இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் அப்போது அடிக்கடி தானு சார் ஆஃபீஸ் போவோம்.
பார்த்தா வெளியில் ஒரு பெருங்கூட்டம் நிற்கும். ஒரு பெரிய ஹீரோவை சந்திக்கிறதுக்காக ரசிகர்கள் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி ரஜினி ரசிகர்கள் வெளியே நின்றுருப்பாங்க. யார்? தானு சாரை பார்க்கறதுக்காக. படம் எப்படி இருக்குது, எப்போ ரிலீஸ் ஆகுது, டிக்கெட் எங்களுக்கு வேணும், இதை கேட்கறதுக்காக அவ்வளோ பேர் நின்றுருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து அந்த காரை கொண்டு போகும்போது எங்கடா பார்க் பண்ணுறது தெரியாமல் வந்து தவிப்போம். அவ்வளோ கூட்டம் நிற்கும். நான் இந்த காட்சியெல்லாம் வேறு எந்த தயாரிப்பாளர் அலுவலகத்தையும் நான் பார்த்தது கிடையாது. எத்தனையோ தயாரிப்பாளர்கள் நான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கேயுமே அந்த ஒரு படத்து ரிலீஸுக்கு முன்னாடி மக்கள் இப்படி திரண்டு நிற்கிறதெல்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. குறிப்பாக படம் ரிலீஸ் அன்னைக்கு, அடுத்த நாள் ரிலீஸுன்னா முந்தின நாள் 3 மணிக்கெல்லாம் வந்து கூட்டம் பிரகாசம் சாலையில் வந்து நிற்கிது ரஜினி ரசிகர்கள் கூட்டம். எதுக்காகன்னா ஒரு ஸ்பெஷல் ஷோ வேணும் அல்லது டிக்கெட் வேணும். அது இந்த ரசிகர்கள் கூட்டமாக யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னா, தமிழ் திரைப்படத்துறையில் பிரமுகர்களாக நிற்கிறாங்கள, நடிகர்கள் அல்லது வேறு நிர்வாகிகள், துணை இயக்குநர்கள், இந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிற டிக்கெட்டுக்காக சாரை பார்க்கணும், தானு சாரை பார்க்கணும்னு நிற்கிறாங்க. இவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு அவர் வந்து இரவு உணவை எப்போ சாப்பிட்றாருன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1 மணிக்கு சாப்பிட்றாரு. இரவு 1 மணிக்கு அந்த இரவு உணவை சாப்பிட்றாரு. என்னன்னா கூட்டம் அவங்களால சமாளிக்க முடியல, எல்லாருக்கிட்டையும் பேசி எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல. அதே நேரம் யாரையும் திட்டவும் முடியாது, யாரையும் விரட்டி அடிக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்காக தான் படம் எடுக்கிறாரு. இவங்களை வந்து அரவணைச்சு போனால் தான் நல்லது. அது வந்து இத்தனை ஒரு அனுபவத்தில் தானு சாரை நான் பார்த்து வியந்தது அதுதான். எங்கேயுமே டென்ஷனே ஆகாமல் கடைசி வரைக்கும் வந்து கூலாகவே இருந்து அந்த படத்தை வந்து வெளியிட்டாரு. இந்த ரிலீஸ் எப்படி இருந்தது, அதோடைய ரெவ்யூ எப்படி இருந்தது, எதிர்பார்ப்பு இந்த ரிலீஸுக்கு முன்னாடி ஜனங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னல. அப்போ ரிலீஸ் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? அதிகாலை காட்சி போடுறாங்க, திரையிட்ட அத்தனை இடத்துலையும் வந்து கூட்டம் அலமோதுது கூட்டம். அது குறிப்பாக இந்த டிடின்னு சொல்கிற திருச்சி ஏரியா, திருச்சி தஞ்சாவூர் ஏரியா, அங்கே வந்து கிட்டத்தட்ட எல்லா தேட்டர்லையுமே அந்த படம் போட்டாங்க. 99% கபாலி தான் அந்த ஏரியா ஃபுல்லாக ஓடினதெல்லாம். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் தேட்டர் கபாலிக்கு ஒதுக்கப்பட்டது. அதே போல் அங்கே சென்னையில் வந்து அதிகபட்சம் எல்லா திரையரங்களும் எல்லா தேட்டர் வளாகத்திலையும் கபாலி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இதனுடைய முதல் காட்சியை வந்து ரோகிணி தேட்டரில், அதுதான் முதல் தனியாக தானே கபாலி ரிலீஸ் ஆனிச்சு. அது இப்போ ஆமாம் ஆமாம் ஆமாம், அது மட்டும் தனியாக ஆமாம் ஆமாம். அப்போது ரோகிணி தேட்டரில் முதல் ஷோ முடிஞ்சு அங்கேருந்து வந்து ரிசல்ட் எங்கே வருது. நாங்கள் அப்போ தானு சார் ஆஃபீஸில் தான் இருக்கோம். அவர் அதை கேட்டுட்டு வந்து, இப்போ நீங்களே கேளுங்கப்பா படத்தோட ரிசல்ட் அப்படின்னாரு. கொண்டாடுறாங்க ஜனங்க, பிரமாதமாக இருக்குன்றாங்க. நடுநிலையான அந்த படம் பார்த்து விமர்சனம் பண்ணுறாங்களா, அவங்க எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்குது, உண்மையிலே வந்து எந்த ஒரு மிகையான அந்த சினிமாட்டிக் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தகவல் வர ஆரம்பிச்சிருச்சு. காலையில் 10 மணிக்குள்ளேயே வந்து படத்தோட ரிசல்ட் வந்து உலகெங்கும் வெளியாயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே படத்துக்கு பெரிய வரவேற்பு. குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூரில் அது வரைக்கும் எந்த இந்திய படத்துக்கும் கிடைக்காத பெரிய வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைச்சிது. அதே போல் எந்திரனுக்கு அடுத்து அதிகபட்ச வசூல்னால் அது கபாலி தான் அங்கே கிழக்காசிய நாடுகளில். அதே போல் அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு. அதாவது எந்திரன் தான் அங்கே பெரிய சாதனை. எந்திரனுக்கு பிறகுன்ற அந்த ஒரு நிலை மாறி கபாலி தான் நம்பர் 1 அளவுக்கு பெரிய வசூல் அங்கேயும் கிடச்சிது. இது வரைக்கும் திரையிடப்படாத நாடுகள்லாம் வந்து இந்த படம் திரையிடப்பட்டுச்சு. இப்போது நீங்கள் எல்லாருமே எந்திரன் தான் அதிகபட்ச நாடுகளில் திரையிட்ட படம் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அதை முறியடித்த படம்னா அது இந்த கபாலி தான். படம் வெளியாகி அடுத்த நாளே வந்து இந்த படத்துக்கு நெகட்டிவாக ஒரு சிலர் வந்து ரிவ்யூ வந்து பரப்புனாங்க. இது குறிப்பாக வந்து இது சாதி ரீதியாக வந்து இந்த படத்தை இயக்குனர் பா ரஞ்சித்துங்கிறதுனால இந்த விமர்சனம் இல்லை. அது வரைக்கும் வந்து வெளிப்படையாக நேரடியாக ரஞ்சித்தை வந்து சாதி இயக்குனர்ன்ற முத்திரை வந்து பதிக்கலை. ஆக்சுவலாக நீங்கள் மெட்ராஸ் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அது வெளிப்படையாக ரொம்ப திணிச்ச மாதிரி வந்து எடுத்திருக்க. ஆமாம். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி காட்சிகள் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து வதந்திகள் பரப்ப ஆரம்பித்தாங்க. அதே போல் படத்தோட வசூல் பற்றியும் வந்து தவறான தகவல்களை நிறைய வந்து பரப்புனாங்க. அந்த டைமில் தான் வந்து நான் தானு சார் ஆஃபீஸில் வந்து நாங்கள் இருக்கும்போது வந்து படத்தோட வசூல் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் டக்குன்னு வந்து பேண்ட் பாக்கெட்டில் கை விட்டு ஒரு செக் எடுத்து கையில் நீட்டினார். இந்த செக்கை பாருப்பா அப்படின்னார். ஏன்னா இந்த படம் வட இந்தியாவில் சரியாக போகல, ஆந்திராவில் சரியாக போகலன்னு சொல்லிட்டு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த செக் எடுத்து நீட்டுறாரு. ஒரு மிகப்பெரிய தொகை, அது சொல்லக்கூடாது, அதனால் ஒரு மிகப்பெரிய தொகைக்கான செக் வந்து அவருக்கு அந்த 3ஆவது நாள் அனுப்பியிருக்காங்க. எங்கே இருந்துன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்குது. இதான்பா படத்தோட முதல் நாள் வசூல். அங்கே இவனுங்க வந்து ஒன்றுமே தெரியாமல் வளர்றாங்க பார் அப்படின்னு சொன்னார். ஆக
அனைத்து தரப்புலையுமே வந்து அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு. என்னன்னா இப்போ தமிழ் தெலுங்குல எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பெரிய அளவுக்கு ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணல அந்த படத்தை. ஹிந்தியில் லிமிட்டட் தேட்டர்ஸில் தான் பண்ணாங்க. ஆனாலும் அந்த படம் அங்கேயும் நல்ல வரவேற்போடு ஓடிச்சு. எல்லா இடங்கள்லையுமே படத்துக்கு நல்ல வரவேற்பு. அதனால் என்ன பண்ணாருன்னா படத்தை வெளியான 5வது நாள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். சக்ஸஸ் மீட்டு லீ மெரிடியனில் ஒரு எல்லாருமே அத்தனை பத்திரிகை அத்தனை பேருமே கூட்டி வந்து இந்த படத்துக்கான வசூல் வெற்றி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு தயாரிப்பாளர் அவரே பப்ளிக்காக வந்து சொல்கிறார். ஓப்பன் டிக்ளரேஷன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ் சினிமான்னு இல்லை, வேறு எந்த மொழி படத்துலையுமே ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே அதனுடைய தயாரிப்பாளர் அத்தனை பேரையும் கூட்டி, பத்திரிகையாளர் குறிப்பாக அவங்கள கூப்பிட்டு, இந்த பாரு இந்த படம் இந்த ரேட்டுக்கு நான் விற்றேன், இவ்வளோ தூரத்துக்கு அந்த படம் வசூல் பண்ணியிருக்கு, எனக்கு இவ்வளோ லாபம் அப்படின்னு சொன்னதே இல்லை. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது வந்து சினிமா பத்திரிகையாளர் சொல்லுவாங்க, அல்லது யாருமே சொல்றது இல்லை, ட்ரேட் அனலிஸ்ட்னுவாங்களா, அவங்க யாராவது சொல்லுவாங்க, தயாரிப்பாளர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் அதையும் பிரேக் பண்ணார். அந்த மீட்டிங்கில், அவ்வளோ பெரிய மீட்டிங்கில் ஓப்பனாக சொன்னார், இந்த படம் இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி 5வது நாள் 350 கோடிக்கு வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை, தமிழ் சினிமா வரலாற்றில் இப்படி எந்த படம் வசூலிச்சதில்லை அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணார். இந்த படத்தோட வசூல் வெற்றி இதை கேட்டு வந்து ரஜினிகாந்த் வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்கார். இது வரைக்கும் வந்து அவரை வந்து நான் இப்படி பார்த்ததே இல்லை, ரொம்ப திருப்தியாக இருக்கார் அப்படின்ட்டு தானு சார் வந்து ஓப்பனாக பிரேக் இருக்குல்ல. ரஜினிகாந்த் சில ஆண்டுகள் பிரேக் நடிக்காம, ஆமாம் அந்த பிரேக்கை இது உடைச்சு. இப்போ நான் அதுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சடியான் சரியான ரிசல்ட் இல்லை, லிங்காவுக்கு மிகப்பெரிய அந்த விமர்சனங்கள் இருந்தது. இது எல்லாம் மறக்கடிக்கிற விதமாக இந்த கபாலி திரைப்படம் அமைந்தது. அதே போல் இந்த படம் வந்து இந்த படத்தின் இயக்குனர் ரஞ்சித்துக்கு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்து கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னே 2 படம் பண்ணல, பெரிய ஒரு பெயரும் ஒரு உயரமும் சினிமாவில் கிடைச்சிது. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ அந்த 2 படம் பண்ணார் இல்லையா, அந்த 2 படத்துக்கு அப்புறமா இந்த கபாலி காலாவை விட்டுருங்க, வேற சில படங்கள் அவர் பண்ணார்ல, இப்போ நட்சத்திர நகர்கிறது அந்த மாதிரிலாம் படம் பண்ணார்ல, இந்த ரேஞ்சில் இன்னும் 4 படம் பண்ணியிருந்தாருன்னா ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கு, இல்லை காணாமல் போயிருப்பார். அவரை இப்போ வரைக்கும் நல்லா தக்க வச்சுக்கிட்டது எதுன்னா இந்த நட்சத்திர அந்தஸ்து தான். கபாலி படம் கொடுத்த அந்தஸ்து இருக்க, அதிலிருந்து வந்து ரஞ்சித் அதிகமாக பேச ஆரம்பித்தார். நீங்கள் ரஞ்சித்தோட கேரியரை பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருந்தார். ஆமாம், கபாலிக்கு பிறகு ரஞ்சித்தினுடைய குரல் வந்து பெருசாக கேட்க ஆரம்பிச்சது. அவர் வந்து திரைப்படத்தை தாண்டி ராஜராஜ சோழனை பற்றி விமர்சிக்க ஆரம்பித்தார், வெளியே வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்க ஆரம்பித்தார், சாதியை வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார். எந்த மேடையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும் அவர்கள் மத்தியில் வந்து இந்த சர்ச்சையை வந்து அவர் உருவாக்க ஆரம்பித்தார். தன்னுடைய கருத்து பல இடத்துக்கும் பெருசாக போய் சேர்றதுக்கு இந்த நட்சத்திர அந்தஸ்தை அவர் பயன்படுத்திக்கிட்டார் ரஞ்சித். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த ரஜினி ரசிகர்களே இன்னொரு பிரிவினர் இருக்காங்க இல்லையா, அவங்க பலருக்கு இந்த படம் வந்து பெரிய நிறைவை தரல, திருப்தியா இல்லை. அது வந்து ரஜினி சார் வந்து அடுத்த படத்தோட மேடையில் அவரே வந்து அதை வந்து பகிர்ந்துக்கிட்டார். பலருக்கு அது திருப்தி இல்லை, அவருக்கே கூட திருப்தி இல்லைன்றது அவர் அதை பகிர்ந்துக்கிட்டார். ஏன்னா என் படம்னா எடுத்தமா அடிச்சமா ஒரு சொல்யூஷன் வந்துச்சா, படம் முடிஞ்சுதா, அப்படி விறுவிறுன்னு போனோம். அதை விட்டுட்டு வந்து இந்த படத்தோட ஹீரோ கபாலி வந்து தன்னுடைய மனைவியை தேடிக்கிட்டே இருக்கான். இது இல்லையா ஒரு பாண்டிச்சேரி ஆரோவில் வரைக்கும், அது வரைக்கும் வந்து இழுத்துக்கிட்டே போகிறது எனக்கே வந்து சலிச்சு போச்சுன்ட்டார் ரஜினி சார். சொன்னார், மேடையிலே சொல்கிறார். அந்த மாதிரி உணர்வு பல ரசிகர்களுக்கு இருந்தது. அதுலேயே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை பற்றி, ஒரு குறிப்பிட்ட சாதி ரீதியான ஒரு இது வந்து அவங்க பல பேருக்கு அது பிடிக்காமல் போயிடுச்சு. அது அந்த படத்தில் வர்ற காட்சி அமைப்புகள்லாம் இது எல்லாத்தையுமே வந்து சரி கட்டினது எதுன்னா ரஜினியோட நடிப்பு, அந்த வசூல், அந்த படத்தில் அவர் வந்து அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அது அந்த கிளைமேக்ஸில் வந்து ரஜினியோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை ஹாலிவுட் ரிவ்யூவர் ஒருத்தர் வந்து எழுதி அந்த விமர்சனம் பண்ணிப்பார். நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஒரு தனி மனித ஒரு ஹீரோயிசம்னு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த ஹீரோயிசம் வந்து நம்ம எவ்வளோ படத்தில் ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஹீரோயிசத்தை வந்து நான் இந்த படத்தில் தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்து பாராட்டியிருந்தார். அந்த மாதிரி பண்ணியிருப்பார் ரஜினிகாந்த். அந்த வில்லன்களை சுட்டு தள்ளிட்டு துப்பாக்கியை ஒரே கையில் தான், ஒரு கையில் சுட்டு தள்ளிட்டு துப்பாக்கியை தூக்கி தோளில் வச்சு அந்த நிற்கிற காட்சி வந்து உண்மையிலே வந்து ரொம்ப கூஸ் பம்பாக இருந்தது அப்படின்னு அவர் பாராட்டியிருந்தார். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சுது. இந்த படத்தோட ஒட்டுமொத்த வசூல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில்
ஒரு ஆர்டிக்கல் இருந்தாங்க. படம் வெளியாகி ஒரு 15 நாளில் 611 கோடி இந்த படத்தோட வசூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருந்தாங்க. அதை தானு சார்கிட்ட கேட்கும்போது வந்து ஆமாம் உண்மைதான் அப்படின்னு வந்து சொன்னார். அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து தானு சார் வந்து சொன்னார், இந்த படத்தின் வசூல் வந்து 611 கோடின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போனா அதை இப்போ நான் அமைதியாக விட்டுட்டேன். ஆனால் இந்த படத்தோட வசூல் வந்து அதுக்கும் மேலே, அதையும் தாண்டி 1000 கோடிக்கு நெருக்கமாக இருக்கிற அளவுக்கு இந்த படத்தோட வசூல் வந்து அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் தானு சார் சொன்னார். அதே போல் இந்த சென்னை நகரத்தில் இந்த படத்தோட வசூல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரமே கொடுத்தார் தானு சார். இந்த 1/4 பக்கத்துக்கு கபாலி விளம்பரத்தில் சென்னை நகரத்தில் மட்டும் 14.50 கோடி வந்து இந்த படம் வசூல் பண்ணுச்சு. இது வந்து இந்த இது வரைக்குமான தமிழ் சினிமா வரலாற்றில் எந்த படத்துக்கு இது அமையலை அப்படிங்கிறத அவர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணார். அந்த வகையில் வசூலில் மிகப்பெரிய வெற்றி படம். விமர்சன ரீதியாகவும் வந்து பெரும்பாலும் அதை வந்து வரவேற்றாங்க. சிலருக்கு அந்த படம் பிடிக்கல. இப்படி கலவையான இது இருந்தாலும் ரஜினி சார் கேரியரில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்னா அது கபாலி அப்படின்னு சொல்லலாம். தானு சார் வந்து ரஜினிக்குன்னு ஒரு படம் பண்ணால் அந்த படம் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதே மாதிரி கபாலி படத்தை அவர் ஆக்கினார். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.